ஓகேங்க சார். இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து நீங்க எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்குறீங்க? நான் தான் முதல்லயே பதில் சொல்லியிருப்பேனே உங்களுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எடுத்தோனே முதலாளி கிடையாது, தொழிலாளின்னு. ஆமா. அப்படிங்கிறப்ப, இத நான் இன்ட்ரெஸ்ட்டா ஃபர்ஸ்ட்டு நான் லவ் பண்றேன். அன்பு செலுத்துறேன். என் தாய்க்கு அப்புறம் நான் செய்யக்கூடிய தொழில தெய்வம்னு நினைக்கிறேன். ம். அப்படிங்கிறப்ப, என்கிட்ட வர்ற கஸ்டமர்களுக்கு அத நல்ல முறையா பயன்படுத்தட்டும். அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்கிட்ட வேலை செய்யறவங்ககிட்டயே அதத்தான் சொல்லுவேன். இத பத்தி எடுத்து உரைக்கணும். அப்படிங்கிறப்ப மக்கள்கிட்ட, அம்மா இப்படி வாங்குங்க, துணியை உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய துணியை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இதுங்க. அப்படிங்கிறப்ப நார்மலாக வாங்கக்கூடிய நீங்கள் அனைத்து பொருள்களை விட இது என்ன சேஃப்டின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் அதை வாங்கி 2 மாதம் பயன்படுத்தக்கூடிய பொருளை இது 4 மாதங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட்டோ ஸ்கூல் யூனிஃபார்மோ ரெகுலராக வாஷ் பண்ணக்கூடிய பொருள் யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டிங்கன்னா, சில யூனிஃபார்ம்லாம் 3 மாதத்துலேயே வெளுத்து போயிடும். மறுபடியும் அவங்க போய் அதுக்கு என்ன சொல்றது, வீட்டில் காசு இருக்கு இல்லாமல் இருக்கு, புது யூனிஃபார்ம்லாம் வாங்குற காசு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்பயே முதலே சொன்ன மாதிரி இந்த தொழிலையே அது மனசில் நிலைநிறுத்தி அவங்களுக்கு 3 மாதம் வர துணியை 6 மாசமா டெவலப் பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்து உரைச்சு சொல்லியிருப்பேன். அப்படிங்கிறப்ப ஆரம்பத்தில் வேம்பா இருக்கிறது பிற்காலத்தில் தேனாய் நிற்கிற மாதிரி அவங்க வாயாலேயே வர மாதிரி நான் பண்ணி ஒவ்வொருத்தருகிட்டையும் எடுத்து எடுத்து நான் சொல்கிறேன். அதேமாதிரி என்கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸும் அதே மாதிரி தான் அவங்க எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்க. புரியுதுங்களா? ஓகேங்க சார்.